கையில வச்சிருக்கு. இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஜோசிக்கிறத விட அவர் தான் கூடுதலா ஜோசிச்சு அப்படின்னு. அப்ப இதான் அந்த லெட்டர். அப்ப இதுக்குள்ள அந்த ஒரு பின் நம்பர் ஒன்று இருக்கு. நீ தான் ஒருக்கா வந்து மோனிடேஷன் ஒருக்கா செய்யணும்னு சொல்லி போன்ல கதைச்சோம். அப்ப உடனே எஸ்கே சொன்ன வசனம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா எங்கிற வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். என்ன வீடு நிற்கிறீங்க? பார்க்கவே தெரியும், கூடுதலாகவே வீட்டான்னு நினைக்கிறேன். வேறு எங்கே நிற்கிறேன்? அதுதான் நான் கேட்பேன். வீட்டை நெடுக்கணும் வீட்டான்னு நிற்கிறீங்களே. ஜோசிப்பினா இப்போ நீங்கள் இன்னும் ஊர் சுற்றுற ஆக்கள் இல்லை, வீட்டை போய் பார்க்குற ஆக்களும் இல்லை, கூடுதலாக வீட்டை தான் நிற்கிறீங்க. ஆனால் நான் கூடுதலான வீடியோ வீட்டை தான் போடுறது. என்ன வீட்டை எங்களை வெளியில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்காது. டியூஷனுக்குன்னு சரியா அப்படி என்ன வழியா அந்த அதோட வெளியில் போகிறனாலும் அங்கே தான் போடுறது. என்ன தனியாகவும் போயிடலாம், எல்லாரையும் இழுத்து கட்டி கொண்டு தான் போவோம். அதுவும் இவைய 2 பேருடையும் போனோம். அப்பா அதை விட மோசம் ஒரு இடமும் இல்லை. பெரிய கரைச்சல். அதோட ரெண்டாவது எங்களோட கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ஒருக்கா வெயில் அடிக்குது, பிறகு மழை குணம் போடுது. அம்மா அந்த ரெண்டுக்குமே வெக்க தாங்க இல்லாம கிடக்குன்னு அதான் நாங்கள் வெளியில இருந்து கதைக்கிறோம். கரண்டை நிப்பாட்டி விட்டாங்க, பெரிய கரைச்சல். இந்த கரண்டும் இல்லை. 9 மணிக்கு நிப்பாட்டினது. 9லேருந்து 5 மணி மட்டும் கரண்ட் இல்லையாமா. பவர் கட்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்தது. எங்கட ஃபோனுக்கு மெசேஜ் வாரது, ஆனால் நாங்களும் மெசேஜையும் பார்க்கவும் இல்லை. மெசேஜ் வந்ததா? நானும் பார்க்கல. மெசேஜ் வாரது எங்கட மற்ற ஃபோனுக்கு, வாரது வீட்டு ஃபோனுக்கு வாரது. அப்போ நாங்களும் பார்க்கல. அப்போ திடீரெண்டு மற்ற ஃபோனுக்கு சார்ஜும் போடல. சார்ஜும் போடல. அதோட என்ன சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு சமையலுக்கு நல்ல கஷ்டமாக போயிட்டு ரைஸ் குக்கரில் தான் அரிசி கழுவி வைக்கிறது. அப்போ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கரண்ட் நிற்கிறதுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வேலைக்கா கழுவி வச்சிருக்கலாம். அப்போ கரண்ட் நிற்கிறதுன்னு தெரியாது. இன்றைக்கு அம்மா பார்த்தீங்கன்னா அடுப்பில் தான் சோறும் காய்ச்சினது. அடுப்பு செய்தாலே அப்பா என்ன ஒரு கஷ்டம். என்ன ரைஸ் குக்கர்னா கழுவி விட்டுவிட்டா தானாகவே அவிஞ்சிடுன்றது மோஃப் ஆகிடும். ஆனால் ரைஸ் குக்கரில் போடைக்குள்ள வந்து உண்மையில சோறும் நல்ல இதாக வரும். நல்லா பொலிவாக வரும். தானா நல்ல ஒரு பதத்துக்கு தானே அவிஞ்சிருந்தானே. நாங்கள் போய் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ரைஸ் குக்கர்லாம் இப்போ வந்தது. இப்போ கிட்டடியில வந்தது. முதலெல்லாம் அடுப்பு தானே. அடுப்பு தான் வேற எங்களுக்கு நல்ல உணவாகவே இல்லை. என்ன துண்டு கையில் வச்சிருக்கு? இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோன்னா, வீடியோவில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்சதான ஒரு நன்மையும் அதோட எங்களுக்கு ஒரு உதவியும் எங்களுக்கு செய்த உதவி, அதாவது என்ன உதவி, யாரால் செய்யப்பட்டது, அது என்னத்துக்காக வந்த லெட்டர் வந்ததுன்றதையும் சொல்லி நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் கதைக்க போகிறோம். சரி, உண்மையில் அதாவது பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் நாங்கள் வந்து உண்மையில் யூடியூப் சேனல் திறந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு தான் ரன் பண்ணிட்டோம். 2 மாதம் முடிஞ்சுது. 2 மாதம் ஃபுல்லாகவே முடிஞ்சு 2 மாதம் ரன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த எங்களுக்கு யூடியூப் திறந்துக்கு அந்த வந்து அந்த வசந்தாக்கள்லாம் எங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக கதைச்சது. மற்றது முக்கியமான விஷயம் என்னட்டு சொன்னால், அந்த யூடியூப்பில் வந்து எங்களுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர், மற்றது வந்து 4000 வாட்ச் டைம்னு சொல்லி அதான் அவங்களோட டார்கெட். அப்போ எங்களுக்கு எல்லாமே அது 1 மாதத்துக்குள்ளே வந்துட்டேன்னு. 1 மாதத்துக்குள்ளே வந்துட்டு. சரி, 1 மாதத்துக்குள்ளே வந்துட்டு. அப்படி வந்ததுக்கு பிறகு மோனிடேஷன் சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ வந்தது, எங்களுக்கு வந்ததுக்கான காரணம் வேறு. வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோட உறவுகள் உங்களால் தான் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் வந்து இந்த டைமுகளும் கிடைச்சதுக்கான காரணம் வந்து நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறதால எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து 1 மாதத்துக்குள்ள எங்களுக்கு கிடைச்சது. என்ன வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உண்மையாகவே உங்களுக்கும் உங்களோட வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எங்களை நாங்கள் சொல்கிற ஒரு மிகப்பெரிதான ஒரு நன்றியே. கட்டாயம் இப்படி பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இப்படி வந்த அன்னைக்கு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவு. அதுக்கு பிறகுதான் இந்த மோனிடேஷன் என்று சொல்லி ஒரு விஷயம் உண்டு. அப்போ அது வந்து உண்மையிலே எங்களுக்கே தெரியாது யூடியூப்பில் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயங்களுக்குள்ளேயும் போய்க்குள்ளே தான் எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு அனுபவங்கள், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்குள்ள இவ்வளவு சிஸ்டங்கள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். அப்போ அப்படியா நாங்கள் எங்களுக்கு வாட்ச் டைமும்
சப்ஸ்கிரைபரும் கிடைச்சதுக்கு பிறகு மோனிட்டேஷன் இதுக்குள்ளே வந்து நாங்கள் போயக்குள்ளே வந்து எங்களுக்கு மோனிட்டேஷன் வந்து செய்து அந்த யாருன்னு சொன்னால் எஸ்கே தான் எங்களுக்கு மோனிட்டேஷன் செய்து அந்த உண்மையிலே நாங்கள் வீடியோ இங்கே செய்யக்குள்ளே வந்து ஆள் வந்து வெளியில் நின்றார் என்ன அவர் அந்த வெளிநாடு போயிட்டார். அப்போ செல்லக்கிளி அப்பா தான் இப்படி எஸ்கேயோட கதைக்கக்குள்ளே தம்பி இப்படி ஜோவேலாக்கள் யூடியூப் சேனல் திறந்துருக்கணும்டா, நீ தான் ஒருக்கா வந்து மோனிட்டேஷன் ஒருக்கா செய்யணும்னு சொல்லி ஃபோனில் கதைச்சவர். அப்போ உடனே எஸ்கே சொன்ன வசனம் வந்து அப்படியா சந்தோஷம், அது பிரச்சனை இல்லை, நான் வருவேன், இங்கே வரைக்குள்ளே வந்து நான் செய்து தாரேன் அப்படி என்று சொல்லி என்ன ஃபோன் பண்ணி சொன்னிருந்தேன். அதுக்கு என்னப்பா நான் அதுக்குள்ள மோனிட்டேஷன் செய்யறதுக்குள்ள நான் வந்துடுவேன் தானேப்பா, நீ அவையில செய்ய சொல்லு, இதுல என்ன இருக்கு, நீ செய்ய சொல்லு, நான் டக்குன்னு அதுக்குள்ள வந்துடுவேன் தானே சொல்லி சொன்னது. எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. நான் இங்க நிக்கிறேன், நான் சரி பார்த்து செய்யுங்க ஒன்று கூடி அப்படி சொல்லவே இல்லை. அதுக்குள்ள நான் வந்துடுவேன் தானேப்பா, செய்து தாரன்னு தான் உடனே சொன்னது. இந்த ஸ்பீக்கர்ல விட்டாங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே நின்றுனாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு முழங்கினது என்ன. அப்போ மோனிட்டேஷனும் வந்து எல்லாரும் வந்து செய்யவும் மேலாது. முக்கியமாக எங்களுக்கு இதை பற்றி ஒரு விஷயமுமே தெரியாது. அதாவது யூடியூப்பில் என்னென்ன செய்யணும், அந்த என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு உண்மையாக அனுபவம் இல்லை. அது அந்த ரீதியாக எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நாங்கள் என்னதான் போனது பிரச்சனைகள் வந்தாலும் உடனே போய் போகிறது வந்து அதாவது கேட்டாண்டாக்கன்னு போகிறது போனாலும் மறுபடியும் உடனே செய்து தந்துடுவார். அதே மாதிரி இந்த மோனிட்டேஷன்ன்ற விஷயம் வந்து இப்போ அந்த ஒருக்கா போய் செய்கிற விஷயம் இல்லை. உண்மையாக ஒரு இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் போனது வந்து ஒரு 4-5 தடவை அவங்க வீட்டை போய் ஜோவேல் போய் செய்திருப்பீங்க. அதோட நாங்கள் கோல் பண்ணி கேட்டாலும் உண்மையாகவே மறுப்பு தெரிவிக்க மாட்டார். அதுக்கு என்ன ஜோவேலண்ணா நான் இன்றைக்கு பின்னேற நிற்பேன், இல்லாட்டி நைட்டில் நிற்பேன், நீங்கள் இந்த டைமுக்கு வாங்க, நான் செய்து தரேன்னு சொல்லுவேன். அப்போ முதலாக போய் செய்தது. அதுக்கு பிறகு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து லெட்டர் ஒன்று வரும், அந்த லெட்டர் வந்த பிறகு நீங்கள் வாங்க, அதுக்கு பிறகும் நாங்கள் ஃபோன்லாம் செய்யணும்னு சொல்லி. அப்போ சரியாண்டு உண்மையாக அந்த லெட்டர் நாங்கள் அவர் ஃபோனில் செய்த பிறகு எங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வரும். அந்த மெயில் வந்த பிறகு தான் லெட்டரும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லி உண்மையாகவே அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ளே இந்த லெட்டர் எங்களுக்கு கிடைச்சதுண்ணா. தபால் மூலமாக எங்களுக்கு இந்த லெட்டர் வந்தது. சில பேருக்கு எஸ்கே நான் சொன்னவர் என்ன, சில பேருக்கு லேட் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் கூட குயிக்காக வந்துட்டேன்னு சொல்லி சொன்னவர். ஆனால் அந்த லெட்டர் வரதுக்கு முன்னுக்கே சில விஷயங்கள் வந்து மெயிலில் செய்யக்குள்ளே சொன்னவர். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும், ஒரு கிழமை ஆகும் அப்படி என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த இமெயிலில் வந்த மெசேஜுக்கு அவர் ரிப்ளை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 2 நாள்லேயே அதுக்குரிய ரிப்ளை வந்துட்டு திரும்ப அது செய்ததுக்கு பிறகு இன்னொரு விஷயம் செய்தவர் அதுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு எங்களுக்கு வந்துட்டு. இப்போ கடைசியாக தான் சொன்னது உங்களோட அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வரும்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகலாம் அப்படி என்று சொன்னது. ஆனால் உண்மையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஆகல. அப்போ நாங்கள் இங்கே வீட்டை நிற்கக்குள்ளே வந்து வெளியில் அந்த போஸ்ட்மேன் வந்தவர் வந்துட்டு பெல் அடிக்க நாங்கள் நினைச்சோம் எங்களுக்கு கூடுதலாக லெட்டர் அப்படி ஒன்றும் வார இல்லை தாங்க, நகைத்துண்டுக்கு தான் நகை அறுதியா போகுது, உங்களுக்கு 3வது துண்டு வருதுன்னு சொல்லித்தான் வருவோம். அப்போ நானும் எதிர்பார்த்து போனது வந்து ஏதோ பேங்கில் அடை வச்சது தானே, இப்போ இதுக்கும் அதுக்கு தான் அறுதி துண்டு தான் வந்துட்டுதோ ரெண்டு நினைச்சு தான் நான் போனேன். இல்லை ஒரு மாதம் இந்த மாகையில் தானேன்னு சொல்லித்தான் நானும் போனது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நகை துண்டு இல்லை, பேங்க்லேருந்து வர துண்டு இல்லை, இது இந்த கூகுள்லேருந்து வந்தது. ஆனால் ரொசானி அப்படித்தான் நினைச்சது, ஆனால் நான் நகையை பற்றி நினைக்கல. உண்மையில எப்படி போஸ்ட்மேன் வரைக்குள்ள வந்து உண்மையா இந்த கடிதம் தான் எனக்கு வந்தான்னு சொல்லி எனக்கு நான் நினைச்சேன். ஆனா உண்மையில அதே மாதிரி ஒரு 15 நாள் 15 நாளும் இல்லை, 10 நாளுக்குள்ளதான், 15 நாளைக்குள்ள 10 நாள் அப்படி 10 நாள் வருமா, 10 நாளைக்குள்ளே இந்த லெட்டர்ல இருக்கிற அந்த நம்பர் வந்து அந்த மெயில்ல நாங்க கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் மட்டும் சொல்லி. அப்ப இதான் அந்த லெட்டர். அப்ப இதுக்குள்ள அந்த ஒரு பின் நம்பர் ஒன்று இருக்குது. அப்ப இந்த பின் நம்பர் வந்தா பிறகுதான் நாங்க திருப்பியும் போன்ல கொடுத்து நாங்க ஆக்டிவ் பண்ணணும். அப்ப இந்த நம்பருக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணினது. அதே மாதிரி வெயிட் பண்ணனாலும் இல்லை, 10 நாளுக்குள்ளேயும் எங்களுக்கு அந்த லெட்டர் வந்துட்டு. ஆனா எல்லாமே உண்மையிலே நாங்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே அது சிறப்பான முறையில வெற்றியாத்தான் எங்களுக்கு நடந்தது. ஏதோ கடவுள் அதுக்கேற்ற சார்பாகத்தான் எங்களுக்கும் ஒரு காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணி கொண்டிருந்தார். அந்த வகையிலே ஆண்டவர் உண்மையில எங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த லெட்டரை எல்லாம் கொடுத்து நாங்கள் இப்போ லெட்டர் வந்தோடனே நான் கோல் எடுத்து சொன்னேன் இப்படி கிடைச்சிட்டேன்னு சொல்லி. அப்படியே நான் சரி அப்போ நான் இங்கே வெளியில் நிற்கிறேன், நான் வீட்டை வந்த பிறகு நாங்கள் கோல் ஒன்று தரேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எந்த டைமில்
எப்படி கோல் எடுத்தாலும் ஆனால் உண்மையிலே வந்து ஆன்சர் பண்ணி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன உதவி தேவையோ ஜோவே நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையில அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய ஒரு வார்த்தை. எல்லாரும் அந்த வார்த்தை வராதுன்னு அதோட எங்களுக்கு இது சம்மந்தமாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அவன் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நாங்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு இறங்கி செய்ய இல்லாத காரணம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன. அப்போ வேறொரு ஆக்கிட்ட கேட்டாலும் நம்பி செய்ய இல்லாத காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயமெல்லாம் செய்கிறது வந்து மிகவும் ஒரு நுணுக்கமாக செய்ய வேண்டிய விஷயம். அப்போ அதில் ஒரு விஷயம் பிழைச்சாலும் எங்களோட சேனல் வந்து இல்லாமலும் போயிடும் என்ன. அப்போ சேனல் இல்லாமல் போனால் என்ன நடக்கும், திருப்பி இருந்து நாங்கள் செய்ய வேண்டியா வரும். அப்போ அதெல்லாம் அவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்ன. என்ன திரும்ப எதுவும் பின்னவர் மாறி கொடுத்தோம்னு சொன்னால் மற்ற அகட சேனலில் வந்து செய்கிறோம்னு சொல்லி மற்ற ஒரு கள்ள சேனல்னு சொல்லி பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ எங்களுக்கும் தெரியாது, கேள்விப்பட்ட ரீதியில் அப்போ எங்களுக்கு உண்மையிலே வந்து அவர் ஒரு பெரிய எங்களுக்கு இந்த உதவியை செய்து தந்திருக்கார். நீங்கள் யோசிக்காங்கன்னா நீங்கள் என்னென்றாலும் கேளுங்கன்னு சொல்லி எந்த மறுப்பும் தெரியாது. அதோட இப்போ நாங்கள் நார்மலாகவே யார்டையும் உதவிக்கு போனால் கூடி சரி பிறகு வாங்க, நாளைக்கு வாங்க, இன்றைக்கு டைம் இல்லைன்னு சொல்லி தான் கூடுதலாக அப்படி நடக்குது. ஆனால் அந்த வகையில் உண்மையிலே நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு எந்த இப்போ 3-4 நேரத்துக்கிட்ட போகணும் நான் இட வீட்டை எந்த மறுப்புமே தெரிவிக்காமலுக்கு எங்களுக்கு அந்த உதவியை உண்மையிலே செய்து தந்தவர். அது இன்னைக்கு உண்மையில எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கும் எஸ்கே அண்ணாக்கும் எங்களுடைய நன்றி என்ன. நன்றி. உண்மையாவே அவன் ஒரு ஆதரவோட நாங்களும் இதுல வந்து செய்தது எல்லாத்தையும் செய்திருக்கவே இல்லாது. இப்ப எல்லாரையும் நம்பவுமே இல்லாதுதானே மாறி செய்து விடலாம், ஐயோ மாறி செய்துட்டோம் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்யறது, ஒன்றும் செய்யவே ஒரு வார்த்தையில முடிச்சிருவோம். அப்ப நாங்கள் எதுவுமே செய்யறோம்டா எவ்வளவு கஷ்டம். அதோட அவரையும் பிடிக்கிறது சரியான கஷ்டம் தெரியும் தானே. ஆள் சொன்னாலே அவர் பிஸி தானே, கடும் பிஸியான ஆள். அப்போ இப்படி வீட்டை நிற்கக்குள்ளதான் வந்து எங்களுக்கும் சலிக்காமல் கொள்ளாமலுக்கும் எங்களுக்கு உதவியில் செய்து தந்தவர். அப்போ நாங்கள் அதெல்லாம் செய்துட்டோம். அப்போ அதாவது எங்களுடைய யூடியூப்பில் வரதான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து எங்களோட ஃபோனில் மெயிலேருந்து சகலதுமே நாங்கள் செய்து முடிச்சிட்டோமேனே. அப்போ எல்லாமே அவர் தான் செய்து தந்தவர், எஸ்கே அண்ணா தான் எங்களுக்கு செய்து தந்தவர். அப்போ எஸ்கே அண்ணாவுக்கும் அவரோட ஃபேமிலி எல்லாருக்குமே நாங்கள் இதில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே யூடியூப் தொடங்கி எங்களுக்கு ஆதரவும் தந்தது வந்து உண்மையாகவே எஸ்கே ஃபேமிலி தானே. அதோட செல்லகிளியப்பா சரி நான் சொல்லுவேன், அவங்க வெளியில் போயிட்டாங்க, வந்த அப்புறம் நான் உங்களை கோல் அடிக்கிறேன்னு சொல்லி வந்த உடனே டக்கண்டு அடிச்சிருவார். உடனே வாங்க வாக்கில் பிடிக்க இல்லாது டக்கண்டு வாங்கன்னு சொல்லி தெரியும் தானே, பிஸி தானே. அப்போ வரும் எங்களுக்கு கடும் ஒரு முயற்சியில் இந்த முயற்சியெல்லாம் நாங்களும் கொஞ்சம் குயிக்காக செய்தோம். இப்போ எஸ்கே அண்ணாக்கு நாங்கள் எவ்வளோ ஒரு நன்றி சொல்கிறோமோ அதே அந்த அளவு நாங்கள் செல்லகிளியப்பாக்கும் நன்றி சொல்லணும். உண்மையாகவே அவர் தான் இப்போ ரெண்டாக்கணு கோல் பண்ணி கதைச்சி சொல்லுவார், இப்படி தம்பி வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார், எங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறது. நாங்கள் யோசிக்கிறத விட அவர் தான் கூடுதலாக யோசிச்சு எங்களை நாங்கள் யோசிக்கிறத விட அவர் வந்து எங்களை உண்மையாகவே நல்ல ஒரு கரிசனை, அதாவது இந்த விஷயத்துல டக்குன்னு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பாரு. எந்த எரிச்சலோ பொறாமையோ எந்த வித ஒரு மற்ற யாருக்குமே ஒரு தீமையே நினைக்காத ஒரு உள்ளம். உண்மையாவே அப்படி ஒரு நல்ல வரேன எதையுமே அந்த தனக்கண்டு நினைச்சுதான் எங்களுக்கும் அதை சொல்லுவார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி தனக்கண்டு ஒரு நினைச்சுதான் எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு சொல்லுவார். உண்மையாவே அவருக்கும் ஒரு எங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்ளணுமே. சரி, நாங்களும் இப்படி ஒரு லெட்டருக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தோம். நாங்கள் எங்களுக்கு சீக்கிரத்தில் லெட்டர் கிடைச்சிட்டு நாங்களும் செய்துட்டோம். வேறு ஒரு எங்களோட வீடியோ பார்க்குற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கொண்டேன் சொல்லிக்கொண்டு எங்களோட எஸ்கே ஃபேமிலிக்கும் எஸ்கே நாங்கள் முக்கியமாக நன்றி தெரிவித்து கொண்டு நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோமே. அதோட என்னென்னா நாங்கள் இன்றைக்கு ஜெரோமிய டான்ஸ் கிளாஸுகளை விட்டது, டான்ஸ் கிளாஸ் விட்டுட்டு இப்போ தானே ஏற்றி கொண்டு வந்தேன் நான். அப்போ அந்த டீச்சர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இவள் 2 பேரும் சின்னாக்கல்லானே, அதாவது ஏஞ்சலும் ஜெரோமியும் சின்னாக்கலாம். அப்போ அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவைகளுக்கு வந்து அந்த விளக்கம் விட அந்த பிடிக்கிறனம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் ப்ரோக்ராம், அப்போ அதுக்குள்ளே இவையில வந்து டான்ஸ் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு ஏற்கனவே விட்டுருந்து நீங்கள் பிள்ளைக்கு பழக்க சொல்லியிருந்தால் நான் பழகியிருப்பேன், இப்போ பிள்ளைகளும் பிடிச்சிருக்கும். நீங்கள் திடீரென்று கொண்டு வந்து விட்டபடியாக இப்போ அந்த நாளுக்கு பிள்ளைகளுக்கு பழக்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன செய்யறேன்னா ஜெரோமிக்கு டான்ஸ்ன்னு சொல்லி சொன்னா உண்மையாக நல்ல விருப்பம். அப்போ நான் வேற சொல்லிட்டு இனி ஜெரோமி உங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லையான்னு சொல்ல ஏனம்மாண்டு கொண்டு இருந்தா அதுக்கு டான்ஸ் பழகிறனா நல்ல விருப்பம்.
என்ன சரி அவையால கஷ்டம்னு சொல்லி சொன்னா என்ன சரி அப்போ எங்களே இப்பெல்லாம் தானே நாங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு விட்டு போகணுமா அதோட இப்போ டான்ஸ் கிளாஸ் எல்லாம் என்னத்துக்கு இப்போ வந்து அவளுக்கு நர்சரி சரி அதான் நானும் விடையில அதுதான் முதலாவது ப்ரோக்ராம் அதுன்றபடியாக தான் இப்போ தேவைப்பட்டது ஆனால் டான்ஸ் ஆட விருப்பம் தான் என்ன செய்யறது முதல் அதுக்காக தான் கொண்டு சேர்த்து திடீரெண்டு கொண்டு அதில் ஆடுங்கன்னா இல்லைண்டா ஆடுங்க அதுதான் தாங்களா பாட்டை போட்டு ஆடுங்கன்னா தங்களோட பாட்டுக்கு ஆடுவினோம் என்ன சொல்றது இப்போ இந்த சினிமா பாட்டுகளுக்கு ஆடுறேன்னு சொல்லி சொன்னா அவையில் சொல்லி கொடுத்து ஆடுவினோம் இது வந்து இவையில் வந்து அந்த பரதநாட்டியம் தானே அப்ப அந்த அப்படி பழகைக்கு சரியான கஷ்டம் அது உடனே பிடிச்சு கொள்ள மாட்டேன் அப்ப நர்சரி டீச்சர் சொன்னவாண்டா தாங்கள் அங்கேயும் பழக்கிறேன் நீங்கள் ஸ்பெஷலா ஒரு டான்ஸ் பழக்க சொல்லித்தான் டீச்சர் சொன்னவா அப்ப அதுக்காண்டி தான் அங்க கொண்டே விட்டது அப்ப இப்படியா போயிட்டேன் அது அப்ப ஸ்பெஷல் டான்ஸ் அப்ப இல்லாம தான் போகும்போது பரவாயில்லை நர்சரியில 3 டான்ஸுக்கு எடுபட்டிருக்கணும் அப்ப அதுல அதையே பழகி அதையே ஆடட்டுக்கும் ஒரு என்ன செய்யறது ஏன் சாமி அப்ப அவையிட்ட விட்டு பழக்காமலுக்கு டான்ஸ் நீ சும்மா பழகி கொடுக்கல நீ டான்ஸ் கிளாஸ் எடுத்தால் தானே நம்பக்கூடிய தானே அங்க போட்டோ ஆல்பத்துல எல்லாம் போட்டோவை பார்க்கணும் எல்லாம் அப்படி நிக்கிறதும் இப்படி நிக்கிறதும் அப்படின்ற மாதிரி டான்ஸ் தெரிஞ்ச நீங்க கொஞ்சம் அதில் சொல்லி கொடுக்கலாங்க டைம் இல்லை எனக்கு எல்லாரும் சொல்லி கொடுப்பேன் 10ஆம் மாதம்னு சொன்னா இப்போ 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் வருதாங்க ஒரு மாதம் இருக்குதாங்க ஏன் பரதநாட்டியமாக தானே இல்லாட்டி எந்த பாட்டு அவையில் வந்து எந்த பாட்டுக்கும் பழக்கலாம் அவே அந்த டான்ஸ் டீச்சர்ன்ற பொறுத்தளவு அவையில் அப்படித்தான ஸ்டெப்புகளை சொல்லி கொடுப்பீங்க இப்போ பொதுவாக நாங்கள்கிட்ட விட்டால் வேறு விஷயமே டான்ஸுக்குன்னு சொல்லி விடையக்க அவையில் அப்படித்தானே எதிர்பார்த்து சொல்லி கொடுப்பீங்க அப்போ அதனால அவையோட டான்ஸும் வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லாமல் போயிடுச்சேனே இல்லாமல் போனோன்னு சொல்லாமலுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு பழகி கொடுங்க நானும் அப்போ இல்லாமல் போயிட்டு அப்போ அதான் நாங்கள் ஸ்கூலில் நான் எடுக்கல நான் மியூசிக்கல் எடுத்தேன் மியூசிக் அப்ப டான்ஸுக்கு எல்லாம் மியூசிக் எடுத்தேன் நான் டான்ஸுக்கும் போறேன் ரெண்டு தெரியும் சரியா அப்ப டான்ஸ் கிளாஸ் இல்ல அப்ப டான்ஸ் கிளாஸ் இல்ல டீச்சர் டைம் நர்சரி டீச்சரையும் சொல்லணும் அவையெல்லாம் நிறைய கேட்டபடி அப்ப அவைகளுக்கும் சொல்லணும்ல அது நாங்க எங்களால முயற்சி செய்யக்கூடிய செய்து கொண்டே விட்டது அப்ப அது சரி வராம போயிட்டது சரி பரவாயில்ல வயசுகள் இருக்குதான் இப்போதானே ஆரம்பம் இன்னும் இவ்வளவு காலங்கள் இருக்குது பார்ப்போம் சரி பார்த்தீங்கண்டா அப்போ நாங்களும் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் சரி இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்